ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. பத்திரப்பதிவுத்துறையினுடைய டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப்பில் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் ஆப் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த இஷ்யூ எல்லாமே ரிசால்வ் பண்ணிவிட்டு புதுசா டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ப நீங்க உங்களுடைய மொபைல் Play Storeல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஏற்கனவே நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆப் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மொபைல் ஆப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிளாக் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் தான் தேவைப்படுது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆப்னுடைய ரைட் சைட்ல பாருங்க 3 லைன்ஸ் வந்து இருக்குது. அந்த லைன கிளிக் பண்ணிட்டு வார்ப்புரு அப்படின்னு இருக்கும். இதுல இருள் அப்படின்னு இருக்கா, அத கிளிக் பண்ணி வெளிச்சம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏத்த மாரி கன்வீனியன்ட்டா அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா பிளாக் கலர் ஸ்க்ரீன்ல வச்சுட்டு நம்ம அந்த மாவட்டம், புலையன் இதெல்லாம் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன்ல இருந்தா பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ இந்த மொபைல் ஆப் பொறுத்தவரைக்கும் எந்த மாரியான அ டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு புலையன் வாரியாக நீங்க வழிகாட்டி மதிப்பு வந்து செக் பண்ணலாம். புலையன் வாரியாகவோ அல்லது தெரு வாரியாகவோ சந்தை வழிகாட்டி மதிப்பு. ஒரு சொத்தினுடைய அ இன்றைய பிரைஸ் என்ன? கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வழிகாட்டி மதிப்ப செக் பண்ணலாம். 2வதா வில்லங்கச் சான்று. ஸோ ஆவண எண் வாரியாகவோ அல்லது புலையன் வாரியாகவோ அந்த சொத்தினுடைய வில்லங்கச் சான்று 1975லேருந்து இப்போ வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் 3வதா டோக்கன் அப்ளை பண்றது. அப்புறம் அதிகார எல்லை பார்க்கறது. ஆவணத்தினுடைய நிலை. இப்ப நீங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க. அதற்கான ஸ்டேட்டஸ பார்க்கறது ஆவண நிலை. திருமணம்க்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சங்கம் குடுத்துருக்காங்க. பதிவுத்துறை சங்கம். நிறுவனம், சீட்டு நிதியங்கள், அதே மாரி ஆவண எழுத்தனுடைய விவரங்கள், முத்திரைத்தாள் விற்பனையாளர், கட்டட மதிப்பு. இந்த மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வழிகாட்டி மதிப்ப எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டா இருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பு தான், சந்தை வழிகாட்டி மதிப்பு தான் நம்ம பார்க்கணும். அதுல 1 ஜூலை 2024 முதல் தற்போது தேதி வரை அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா கீழ பாருங்க, வழிகாட்டி மதிப்பு விவரம் பார்வைக்கு அப்படின்னு போட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். தெரு, புள்ளையின் கூட்டு மதிப்பு. இப்ப நான் வந்து சர்வே எண் அடிப்படையில தான் இந்த பார்க்க போறேன். சர்வே எண் அடிப்படையில பார்க்கும்போது அக்யூரேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அந்த பகுதியில எவ்வளோ வந்து த அ சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்கு அப்படின்ட்டு. இந்த சந்தை வழிகாட்டி மதிப்ப பொறுத்து தான் நம்மளுடைய பத்திரப்பதிவுக்கான கட்டணம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. பத்திரப்பதிவுக்கான கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சந்தை வழிகாட்டி மதிப்ப பொறுத்து தான். ஸோ, அதனால புலையன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, தேடுதல் வரையறையில புலையன் வாரியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டம். மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மாவட்டம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்றேன். அடுத்ததா பதிவு கிராமம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சர்வே நம்பர் நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு, இங்க பாருங்க ஜஸ்ட் தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ அந்த நான் என்டர் பண்ண அந்த சர்வே நம்பர்ல 1 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இங்க ஓப்பன் ஆகும். நான் என்டர் பண்ண சர்வே நம்பர் வந்து அரசு நிலத்துக்கு சாலை புறம்போக்கு. ஸோ, அதனால அத நம்ம எதுவுமே வழிகாட்டி மதிப்பு 0 தான் இருக்கும். இப்போ இதுவே வந்து நீங்க வேற ஒரு சர்வே நம்பர் குடுக்குறீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இதுல வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. இப்ப 123 அப்படின்னு குடுத்தேன். அதுக்கு கீழ வந்து எத்தன சப்டிவிஷன் நம்பர் இருக்கோ, அத்தன சப்டிவிஷன் நம்பருக்கும் சந்தேக வழிகாட்டி மதிப்பு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு இதுல எதுனா 123/1A அப்படிங்கிற அந்த சர்வே எண் மற்றும் புலை எண் உட்பிரிவு எண்ணுக்கான சந்தை வழிகாட்டி மதிப்பு பார்க்கணும்னா, அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணணும். அத கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க, வழிகாட்டி மதிப்பு 1 ஏக்கருக்கு வந்து ரூ. 5,00,000 நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே வந்து 1 ஹெக்டேருக்கு ரூ. 12,35,500 நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து சதுர அடியில இருக்கும். ஒரு சில இடங்கள் இந்த மாரி ஏக்கர்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இது வழிகாட்டி மதிப்பு பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்ததா, இப்ப நான் வந்து ஒரு வில்லங்கச் சான்று டவுன்லோட் பண்ணணும் ஒரு சொத்துக்கு அப்படின்னா, அந்த வில்லங்கச் சான்று அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க சொத்து வாரியாக தேடுதல், ஆவண எண் வாரியாக தேடுதல் அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா, ஆவண எண் வாரியாக தேடுதல் அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் தெரியாது. அதனால சொத்து வாரியாக தேடுதல் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க, புலையன் இதுலயும் நெறைய ஆப்ஷன் இருக்கு. உங்ககிட்ட எந்த விதமான டீட்டெயில்ஸ் இருக்கோ, அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புலையன் வாரியாக, அதுக்கப்புறம் பதிவு கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் மாவட்டம் வந்து செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம், ஆரம்ப நாள். இதுலயே டிஃபால்ட்டா வந்துச்சு. 1 ஜனவரி 1975. நெக்ஸ்ட்டு
முடியும் நாள் எப்போ வரைக்கும் வேணும் அப்படின்னா, நான் நேற்றைய தினம் வரைக்கும் குடுத்துர்றேன். கொடுத்துட்டு புல எண் சேர்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட்டு பதிவு கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா புல எண் செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு உட்பிரிவு எண் குடுக்கறதுனா குடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே எம்ப்டியா விட்டுறலாம். உங்களுக்கு உட்பிரிவு எண் குடுத்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலரா அந்த சப்டிவிஷன் நம்பர்ல அடுத்தடுத்து எந்த மாரியான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற வில்லங்கச் சான்று வரும். உட்பிரிவு எண் குடுக்காம விட்டீங்கன்னா, பர்ட்டிகுலர் சர்வே நம்பர்னுடைய கம்ப்ளீட் வில்லங்கச் சான்றும் உங்களுக்கு வந்துரும். அத குடுத்துட்டு ஜஸ்ட் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட்டு தேடுக அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஓகே. இத குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்துருச்சு. ஸோ இதாங்க வந்து அந்த சொத்தினுடைய வில்லங்கச் சான்று. ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு வந்து டவுன்லோட் பண்ற மாரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த மொபைல் ஆப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. நீங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு, இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆப்ல கொண்டு வரப்போறாங்க. இப்போ எந்த அப்டேட் புது அப்டேட் எதுவும் வராது. ஒன்ஸ் எலக்ஷன் முடிஞ்சோனே, நெறைய அப்டேட் உங்களுக்கு இந்த ஆப்ல வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.